வணக்கம் மேக்ஸ் 11th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.1 வணக்கம் மேக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 13. கம்ப்யூட் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டாங்க. நம்ம அப்போ மீடியன் கண்டுபிடிக்கணும்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேணும். குமுலேட்டிவ் மீன்ஸ் 15 + 20 35 35 + 32 67. அடுத்தது 67 + 35 102. அடுத்தது இது this and this 137. இப்போ திருப்பி இதை ஆட் பண்ணினா 159. இதை ஆட் பண்ணினா 179. 179 + 10 189. this is equal to 197. அப்போ n equal to 197. இப்போ நம்ம மீடியன். இப்போ மீடியன் என்னது? மீடியன் is equal to size of n + 1/2th value. above என்ன வரும்? 197 + 1 198/2 cancel பண்ணோன்னா 99. அப்போ 99th value that is equal to 99 எங்கே வருது? இந்த இதுக்கும் இதுக்கும் நடுவில். அப்போ 61. this is median. அதாவது x bar equal to 61 தெரிஞ்சாச்சு. இப்போ நமக்கு மீன் டீவியேஷன் அபவுட் மீடியனுக்கு ஃபார்முலா என்ன? மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் தான் கேட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப் இன்ட்டு மாடுலஸ் டி பை என். இப்போ மாடுலஸ் டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இதுதான் ஃபார்முலா. சரி, அப்போ இப்போ நமக்கு என்னென்ன வேணும்னு நம்ம டேபிள் போட்டுடலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு டேபிள் போட்டுட்டேன். எக்ஸ் எஃப் மாடுலஸ் டினா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ங்கிறது 61 கண்டுபிடிச்சிடுவோம். அது போட்டோம். நெக்ஸ்ட் எஃப் இன்டூ டி, திஸ் இஸ் அ ஃபார்முலா. இதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது எக்ஸுங்கிறது ஒரு கொஷினுக்கும் மாறுது. இதுக்கு வந்து 58, அடுத்து 59 and 60. 58 - 61 எவ்வளோ வரும்? -3 வரும். மாடுலஸ்ன்றதுனால +3 ஆகிடும். அடுத்த 59ல் 61 போச்சுன்னா +2, அதாவது மாடுலஸில் மைனஸ் போயிடுது. 60 - 61 61 1. 61ல் 61 போச்சுன்னா 0. 62ல் 61 போச்சுன்னா 1. 63ல் 61 போச்சுன்னா 2. 64னா 3. 65னா 4. 66னா 5. ஓகே, இப்போ எஃப்ஐயும் மாடுலஸ் டியும் மல்டிப்ளை பண்ணும். 15 × 3 45. அடுத்த 20 × 2 40. 32 × 1 32. 35 × 0 0. 35 × 1 35. 22 × 2 44. 20 × 3 60. 10 × 4 40. 8 5 are 40. இப்போ நான் இதை ஆட் பண்ணணும். சிக்மா எஃப் மாடுலஸ் டி இஸ் ஈக்குவல் டு 336. ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலாவுக்கு இங்கே வாங்க. இப்போ இங்கே சிக்மா எஃப் மாடுலஸ் டி இருக்கு இல்லையா? இதோடைய வேல்யூ என்னது? 336 பை n ஈக்குவல் டு 197. ரெண்டு டிவைட் பண்ணனா 1.70558. தட் இஸ் வேல்யூ இஸ் 1.71. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. கம்ப்யூட் த மீன் டீவியேஷன் அபவுட் மீன். லாஸ்ட் சம்மரி தான். இப்போ இவங்க கொடுத்துருக்குற இன்டர்வல் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நான் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? மிட் வேல்யூ 0க்கும் 5க்கும் நடுவில் 2.5. இதுக்கு 7.5, இங்கே 12.5, இங்கே 17.5, இங்கே 22.5. அவங்க ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 3 5 12 6 4. ஓகே, அப்புறம் அடுத்தது நம்ம எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2.5 × 3 7.5. இது 37.5. 150.0 105.0 90.0. இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணும். எக்ஸ் பார் வேணும்னா தட் இஸ் மீன் இல்லையா? மீன் இஸ் ஈக்குவல் டு மீன் இதில் வந்து இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து n வந்து ஆட் பண்ணினோன்னா n ஈக்குவல் டு 10 22 30. n ஈக்குவல் டு 30. இப்போ இதுக்கும் கண்டுபிடிச்சிடலாம். சிக்மா எஃப்எக்ஸு இதை ஆட் பண்ணினா 390. இப்போ இதுலேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 390/30. சிக்மா எஃப்எக்ஸ் பை n தானே ஃபார்முலா. அதாவது x bar equal to sigma fx by
n இல்லையா சிக்மா எஃப்எக்ஸ் பை n இது கேன்சல் ஆச்சு 1 3 is 3 3 3s are 9 அப்போ 13 அப்போ இங்கே எக்ஸ் பாருக்கு வந்து 13 நம்ம கொடுத்துக்கலாம் சரியா 13 கொடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டு காலம் ஃபில் பண்ணலாம் எக்ஸ் எங்கே இருக்குது இதோ இருக்குது 2.5 2.5லேருந்து 13 மைனஸ் பண்ணணும் பண்ணனா 2.5 மைனஸ் 13 அப்போ 10.5 அடுத்தது 7.5ல் 13 மைனஸ் பண்ணால் 5.5 12.5ல் 13 மைனஸ் பண்ணால் 0.5 17ல் 13 போச்சுன்னா 4.5 22ல் 13 போச்சுன்னா 9.5 இப்போ எஃப் இன்ட்டு மாடுலஸ் டி இந்த டி தானே இது மாடுலஸ் எஃப்க்கும் டியும் மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு 10.5 31.5 அடுத்தது மல்டிப்ளை பண்ணால் 27.5 அடுத்தது 6.0 27.0 38 ஓகேவா இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு வரலாமா என்னது மீன் டீவியேஷன் about mean is equal to sigma f into modulus d by capital N அப்போ 130 by 30 0 0 cancel இதை டிவைட் பண்ணால் 4.33 okay next sum okay question number 15 last question find out the coefficient of mean deviation about mean same model x கொடுத்துருக்காங்க frequency கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம CF கண்டுபிடிக்கணும் 8 plus 12 20 20 plus 16 36 36 plus 20 56 56 plus 37 93 93 plus 25 118 118 plus 19 137 137 plus 13 150 அப்போ n equal to 150 சரியா இப்போ நம்ம இங்கே என்ன வேணும் நமக்கு n by 2th value இல்லையா that is size of mean is equal to size of n by 2th item or value that is 150 by 2 equal to 75th term 75 எங்கே இருக்குது இதுக்கும் நடுவில் ஓகே இது அப்போ லை ஆகிறது 75 லை ஆகிறது 40 to 50 therefore it is lie in the interval 40 to 50 ஓகே முடிஞ்சிச்சா இப்போ அதில் L equal to என்னது 40 lower value TCF is equal to 56 அடுத்த F equal to 37 C is equal to 10 and N equal to 75 தெரியும் இப்போ மீடியனுக்கு ஃபார்முலா L plus N by 2 N minus PCF divided by F into C L is equal to 40 plus N by 2 को value என்ன கிடைச்சது 75 minus PCF வந்து 56 divided by F வந்து 37 into 10 அப்போ 40 plus 190 அதாவது இங்கே 19 வரும் 19 into 19 by 37 into 10 அப்போ 40 plus 190 by 37 that is equal to 40 plus 190 by 37 ஒரு வேல்யூ 5.1351 அப்போ ஆட் பண்ணினா 45.1351 this is corrected to decimal எடுத்துக்கிட்டோன்னா 1.4 இதுதான் வந்து உங்களுக்கு மீடியன் 45.14 ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே டேபிள் போட்டாச்சு மீன் டிவியேஷன் அபவுட் மீன் இப்போ வந்து சாரி மீன் டிவியேஷன் மீடியன் எக்ஸ் பார் வந்து நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா 45.11 அதுதான் டிங்கிறது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் இது இன்டர்வலில் கொடுத்துருக்கனால மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அதுதான் இனிமேல் எக்ஸு அப்போ இதில் மிட் வேல்யூ வந்து 5 இதில் வந்து 15 25 35 45 55 65 and 75 d is equal to x minus x bar xங்கிறது 5 minus 45.11 அப்போ 45.14 அடுத்தது 30.14 நெக்ஸ்ட் வந்து 20.14 அடுத்தது 10.14 அடுத்தது 0.14 நெக்ஸ்ட் 9.86 அடுத்தது 19.86 29.86 f into d bar d modulus d f இது இருக்கு d modulus d இது இருக்கு 8 into 40 அப்போ 321.12 361.68
322.24, அடுத்து 202.8, 5.18, 246.50. இதெல்லாம் நம்ம கால்குலேட்டர்லேயே டக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். 377.34, 388.18. இப்போ சிக்மா எஃப் மாடுலஸ் டி இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 225.04 இதான் அதோடைய வேல்யூ. சரி, இப்போ நமக்கு மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் என்ன ஃபார்முலா? சிக்மா எஃப் இன்ட்டு மாடுலஸ் டி பை என். அதோட வேல்யூ 2225.04 பை 150 டிவைட் பண்ணோன்னா 14.8336. இதை 14.83ன்னு எழுதலாம். தட்ஸ் ஆல். ஓகே, இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.